ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக ஒரு முந்திரி கொத்து ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவை நல்லா வாஷ் பண்ணி அதை ஊற வைக்கலாம். இது வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊறணும். அதுக்குள்ளே நாம் முந்திரி கொத்துக்கு உள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃப்பை வந்து ரெடி பண்ணலாம். எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் முந்திரி கொத்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை வந்து நாங்கள் கல்யாணம், சீமந்தம் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலுமே இந்த பலகாரம் மெயினாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டது கிடையாது, ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கான ஸ்டஃப் ரெடி பண்ணலாம். 1 கப் அளவுக்கு பயறு எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணலாம். சரி, முந்திரி கொத்து ஈஸின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணோம். ஈஸி தான், ஆனால் இதெல்லாம் ரோஸ்ட் ஆகி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுமே அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. அதை பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதே சட்டியில் வந்து இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் போட்டு வறுக்க போகிறோம். அதுவுமே ரோஸ்ட்டாகி அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். சரி, ஒரு 1/2 ஹவரில் அதோட ஸ்டஃபிங் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் எல்லாமே வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் வர ஆரம்பித்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த பயிறு, தேங்காய் அதோட ஸ்மெல்லு சூப்பராகவே இருந்துச்சு. இது ரெண்டுமே எடுத்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு சர்க்கரை எடுத்து அதை பாவு பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்க ஒருவேளை வரலன்னு நினச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சர்க்கரை வந்து மெல்ட் பண்ண விட்டோம். இப்போ நல்லா மெல்ட் ஆகி வந்ததுமே அதோட பக்குவம் பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த பாவை எடுத்து நம்ம விரலை வச்சு ஸ்டிக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து த்ரெட்டு மாதிரி, ஒரு நூல் மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டு பக்குவம். ஆக்சுவலி வெல்லம் தான் எங்கள் ஊரில் சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சர்க்கரையில் ஏதாவது மண் இருந்துச்சா அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணோம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அந்த பயரை போட்டு கொரன்னு அரைச்சி எடுக்கணும். அதில் ஸ்மெல்லுக்காக 4-5 பல் ஏலக்காவும் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது அது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை பாவு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப திக்காகிடுச்சு. சரி, ஹீட்டாக இருந்துச்சு தெரியாமல் கையை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அதில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் திக்கானதுனால என்ன பண்ணிட்டோன்னா மறுபடியும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு எடுக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த உருண்டை பிடிக்கிற மாதிரி பார்த்தோம். கரெக்டாகவே அந்த உருண்டை வந்துச்சு. அதுதான் அதோட பக்குவம். உருண்டை வந்ததுமே அதை எல்லாமே உருட்டி நம்ம காய வைக்க போகிறோம். ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட அது வந்து காயட்டும். இப்போ வந்து நம்ம ஊற போட்டிருக்கிற அரிசியும் ஊறி இருக்கும். அது காஞ்சி வரும்போது அப்போ வந்து அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணி வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாதுல்ல, மாவு சேர்த்து தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்க்குறோம். ஏன்னா முந்திரி கொத்து மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். அதை சேர்த்து அந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து உருண்டை பிடிச்சி காய வச்சுருக்கோம்ல, உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பு அதை வந்து இதில் போட்டு எடுத்து ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சரி, எல்லாத்தையும் சேர்த்து போடாமல் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம். ஏன்னா அது பிரிஞ்சு வருதா எல்லாம் அதே மாதிரி உருண்டையாக இருக்குது, அதை செக் பண்ணுறதுக்காக போட்டு பார்த்தோம். ஆனால் செம்மையாக வந்துச்சு. அதோட அந்த பார்க்குறதுக்கு நாங்கள் சாப்பிட்ட மாதிரி, கடையில் இல்லைன்னா ஃபங்க்ஷன் வீட்டில் கொடுத்து சாப்பிட்ற அதே மாதிரி வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய சேர்த்து போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து இதுதான் ஃபைனல் லுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து உள்ளே வேகணுங்கிற அவசியம் இல்லை. வெளியே இருக்கிற அந்த லேயர் மட்டும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வந்தால் போதும். சீக்கிரமாகவே போட்டதுமே எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் ஏதாவது டிஷ் பண்ணும்போது நார்மலி பண்ணால் சொதப்பும். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணுவோம். ஆனால் இந்த டிஷ் வந்து சொதப்பாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு எல்லோ கலரில் அழகாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.